என்ன பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தவங்க தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியே. நிறைய சொல்லுவாங்க நெகட்டிவ் ஹேட்ரெட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஈஸி நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் இவர் விஜய் அவருக்கு இமிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன் அப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஒரு தனி ஸ்டைல் பண்ணலாம், இல்லைன்னா அவருடைய கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்படி ஹேண்டில் இருக்கலாம். நான் அதை பெருசாக தலைக்கு எடுத்துக்கவே மாட்டேன். படையப்பால் வருது இல்லை, இந்த ஒரு லைன் வரும்ல, அதாவது தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல் அப்பான்னு வரும்ல, அது பில்டப்பே கிடையாது, அது ஆக்சுவலி ரியாலிட்டி. ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் நம்ம தாண்டினா தான் அது மேலே போகவே முடியும். தட்ஸ் த ஒன்லி வே. இன்னி வரைக்கும் கமல் சாரோடைய படங்கள் நீங்கள் எது வேணால் பாருங்கள், அவர் கண்ணு பொய்யே சொல்லாது. அந்த ரோலுக்கான அதே மனுஷன் தான் மகாநதியில் வந்து அவரை பொண்ணு அப்படி பார்த்துட்டு அந்த ஆள் அவர் கண் கலங்கும் போது என்டையர் தேட்டர் நம்ம ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அழுத வந்துருக்கோம். அது அவர் தான். அதே மனுஷன் தான் குணாவில் கடைசியில் பார்த்தா அந்த லவ்வரை தூக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு ஹி டஸ் சம்திங். அப்போ ஏன் மூன்றாம் பேரில் அதே மனுஷன் தான் பண்ணது நம்ம கண் கலங்கி. அதே கமல்ஹாசன் தான். பட் அந்த கண்ணில் பொய் இல்லை. அந்த கண்ணில் பொய் இல்லைன்னா அந்த கேரக்டரை தான் நீங்கள் பார்க்கணும். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். சூப்பர். இன்னும் அதான் எல்லாருமே முன்னாடி பேசின மாதிரி தான் கட் பண்ணி அடுத்த வாரத்தில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். பயங்கரமாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து கால் பண்ணி எல்லாருமே விஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த தருணம் எப்படி இருக்குது இப்போ? அந்த மொமெண்ட்லாம் யோசிக்கும் போது இன்னும் 7 நாட்கள் அந்த ஃபெஸ்டிவல் வர டைம் சொன்னோம்ல, இன்னும் 7 நாளில் அந்த தீபாவளியோ பொங்கலோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பர்த்டே, நான் நடித்த படம் வருது இப்படின்ற ஒரு மொமெண்ட்லாம். இந்த கேள்வி நீங்கள் குமரன் கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம்ன்றது நான் பண்ணியாச்சு. குமரனுக்கு தான் அது டெபு. குமரன் கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். சொல்லுங்கண்ணா, நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நர்வஸ்னஸ் இருக்குது, பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு நாள் நடக்கணும்னு தான் ரொம்ப வருஷம் ஆசை. ஸோ அதை பார்க்க போகிறேன். அஃப்கோர்ஸ் இப்போவே அதனுடைய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு, ப்ரொமோஷன்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் அந்த தியேட்டர் மொமெண்ட்டை போய் என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக, அதுவும் மக்கள் பார்க்குறத நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தவங்க தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியே இல்லையா. ஸோ அதை நம்பி தான் இது எல்லாமே ஆரம்பிச்சுது. ஸோ அவங்க கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, உங்களுக்கு அந்த கனவு இருக்கும்லண்ணா, நம்ம பெரிய ஸ்க்ரீனில் இது மாதிரி வந்து ஹீரோவாக நம்ம பேர் போடும் போது கைத்தட்டுற ஒரு கூட்டம் அப்படின்னும் போது என்றைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கனவு கண்டீங்க? அந்த டைமில் ஒரு வயசு இருக்கும்ல, டக்கு டக்கு நம்ம பேசியிருப்போம், நானும் ஒரு நாள் ஹீரோ ஆவாண்டா பாடுற அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது எந்த மொமெண்ட்டில்? இல்லை, அது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஏர்லியாக வந்துருச்சு. அது சரியாக தப்பான்றது கூட எனக்கு அப்போ தெரியல. நான் 10th படிக்கும்போதே எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு. இன்ஃபேக்ட் 9th அந்த ஆசை வந்துருச்சு, நம்ம சினிமா போய் நடிக்கணும். 14-15 உங்களுக்கு? ஆமாம், அது அந்த ஆசை வந்துருச்சு. எனக்கு சாப்ளின் ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து தான் தொடங்குச்சு ஆக்சுவலி. சார்லி சாப்ளின் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார், அப்புறம் விஜய் சார், அப்புறம் பிரபுதேவோட டான்ஸ், இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சினிமா மேலே ரொம்ப ஒரு ஆர்வம். ஸோ அதில் தான் போகணும் அப்படின்றது. அண்ட் மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப அதை சொல்ல மாட்டேன். சார்லி சாப்ளின் இப்போ இது பண்ணும்போது அப்படி ஒரு கிரேஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹியூமன் இருக்க முடியுமான்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பிலீஃப். அப்படி ஒரு வியப்பு. ஹோல் யூனிவர்ஸையே வந்து அந்த மனுஷனை வந்து அவரோட மியூசிக்லேயும் டான்ஸ்லேயும் அவரோட ஆராலையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார். ஸோ இதெல்லாம் எனக்கு தொடக்கம் அங்கே ஏர்லியாகவே வந்துருச்சு. ஸோ டான்ஸுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன். டான்ஸ் கதவெல்லாம் மூடிட்டு தான் நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவேன், யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்லாம். என்ன தான் அதெல்லாம் இருந்தாலும் பட் போகணும், வெளியே போய் நம்ம சினிமாவில் போய் நடிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. ஸோ 10th முடித்த கையோடு நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே ஹீரோவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நானே ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நியாயமே இல்லைல்ல. அது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. நானாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பையனை ஹீரோ ஆக்கியிருக்க மாட்டேன். பட் ஸ்டில் நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றது உண்மை தான். ஸோ பட் அப்போ நான் வந்து போய் ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடச்சிருந்தா கூட ஹாப்பியாக இருப்பேன். பட் கிடைக்கல. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது, ரொம்ப ஏர்லியாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த படம் இன்ட்ரடியூசிங் குமாரன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குண்ணா? ரொம்ப ஹாப்பி. அதாவது இன்ட்ரடியூசிங் குமரன் தங்கராஜன்ற அந்த, ஏன்னா அதில் என் அப்பா பேர் இருக்குது தங்கராஜன்றது. அது எனக்கு ரொம்ப ஆமாம். அதனால் என் பேரோட அது இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பெருசாக அந்த பேரை தியேட்டரில் பார்க்கணும், அது எங்கள் அப்பாவை பார்க்க வைக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நீண்ட வருட ஆசை. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது அண்ணனும் சொல்லியிருப்பாரு, அவருடைய முன்னாடி டைமில் அவர் வந்துட்டு அப்பாவோட பேர் வந்து சேர்த்து லைக் வந்து வேணுகோபால் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து லைக் அவர் அந்த இணையும் போதே எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா 7 வயசில் அப்பா அவர் வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டில் சொல்லியிருப்பாரு. அது எல்லா தமிழ் பசங்களுக்கும் உள்ளது, கனெக்ஷன். அதான் அப்பா கிட்ட உள்ளது.
அது யாராலையும் நம்ம ஜெயிக்கிறது வந்து அப்பா பார்க்கும்போது இன்னும் பெருசா இருக்கும். கண்டிப்பா ரைட். ஓகே, கண்டிப்பா. நான் தான் அண்ணன்கிட்ட வந்துடுறேன். சொல்லுங்க அண்ணன், இப்போ மனநிலை எப்படிண்ணா இருக்கு? மனநிலை எனக்கு ரொம்ப காமாக இருக்குப்பா. ஏன் காமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு வேலையை முடிச்சிட்டோம் சரியா. இதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து இந்த வேலையை நான் சென்சார் வாங்கியாச்சு, காப்பி ரெடி, ட்ரெய்லர் ரீச் ஆகிருக்கு, பாட்டு ரீச் ஆகிருக்கு. அண்ட் பண்ணிகிட்ருக்கிற ப்ரொமோஷன்ஸில் நாங்கள் இந்த படம் எதை பற்றினதுன்றதை ரொம்ப தெளிவாக ஆடியன்ஸ்க்கு இதுதான் இந்த படம்னு சொல்கிற ஒரு நேர்மையான வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றை மாதிரி ஆங்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க இந்த படத்தை பற்றி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத கேட்டுட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிப்போம், இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படம் இருக்கா, மீட் பண்ணுதா இல்லையா. ஸோ ஏன்னா எங்களுக்கு முதல் இன்டர்ஃபேஸ் நீங்கள் தானே, ஆடியன்ஸ் கிடையாதுல்ல. ஸோ இதுதான் வந்து மைண்ட் என்னென்னா, இப்போ ஒரு இன்டர்வியூலையும் நாங்கள் வந்து இந்த படத்தை நாங்கள் எப்படி புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஓ இவ்வளோ நம்ம இந்த படத்தில் இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோமா, இவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்கோமா, அது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது இந்த படத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். எனக்கு என்னென்னா, நான் என்னோட முதல் படம் அப்படின்றது வந்து எனக்கு அந்த ஃபீலிங் எப்பயுமே கிடையாது. நான் என்னென்னா, நான் எந்த வேலையை பண்ணாலும் அந்த வேலையை நான் என்னோடய ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு வேலையை பண்ணுறேன். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அந்த வேலையில் உயிர் இருந்ததுன்னா அதனுடைய உண்மையான நோக்கம் மக்களுக்கு கொண்டு போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா மக்கள் அதை கொண்டாடிட்டு போகிறாங்க. ஏன்னா 2015 நான் எடுத்த முதல் யூடியூப் வீடியோ வந்து ஒரு டைரக்டர் வந்து நான் எழுதினதை எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயத்தை ஏமாற்றி பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காலையில் ஷூட்டிங்க்கு வரல. நானும் யார் கேமராமேன்னா நம்ம இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற விது ஐனா தான், மாவீரன் படத்துக்குலாம் விது தான் கேமரா. ஸோ நான் விது வந்து அப்போது இஸ் அப்கமிங். ஓகே, ஸோ விது வந்து ஒரு கேமராவோட வந்துட்டோம். ஒரு மிருதங்க வித்வானிட்டில் போய் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். விது என்கிட்ட கேட்குறான், அந்த மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேனோ அதை எனக்கு வந்து ரேடியோ நாலேஜ் ஒரு அளவுக்கு இருக்குது, நீ என்ன வைக்கிறியோ அதுதான் ஷார்ட்டு, அவர் என்ன பண்ணுறாரோ அதான் நடிப்புன்னு சொல்லிட்டு இப்படி விளையாட்டாக எடுக்க ஆரம்பித்த ஒரு வீடியோ. அதை ஃபைனலாக அந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு எடிட் ரிப்போர்ட் எழுதுறது எப்படி தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எடிட்டரை பிடிச்சி அவங்ககிட்ட எதுதான் லாஸ்ட் ஷார்ட்டோ அதெல்லாம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் எங்களோட வேலை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் தேர்ந்தெடுத்து அவன் ஏதோ போட்ட சாம்பிள் மியூசிக்கெல்லாம் வச்சு ஏதோ ஒரு வீடியோ நாங்கள் பண்ணோம். அந்த வீடியோவை பார்த்த போது நிறைய பேர் ஃபஸ்ட்டு சிரித்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பீப்புள்கிட்ட காமிக்கும் போது சரி இதை அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. போயிட்டு இத்தனை வருஷம் நான் ரேடியோவில் இருந்திருக்கேன், டிவியில் இருந்திருக்கேன், சினிமாவில் இவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். ஆனால் நானே என்னென்னா இது யூடியூப்பில் போடுறோம், உள்ளதுக்குள்ளே உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 5000 வியூ, அதுக்கு மேலே எனக்கு இது நான் எதிர்பார்க்கல, அது மட்டும் வேறு எதுவுமே வேணாம், என்னை விட்டுடு, அவமானம் மட்டும் படிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்த வீடியோ பேர் ஹஸ்பண்டுன்னு பேர். அந்த வீடியோ போட்டதுலேருந்து என்ன ஆச்சு, எப்படி போச்சு, எங்கெங்கெல்லாமோ போச்சு. அதை பற்றி பார்த்தா 4 நாள் கழிச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரைட்டப் வருது. எல்லோரும் இப்படி ஒரு வைரல் வீடியோ எங்கடா பார்த்தீங்க, யாரா பார்த்தீங்கன்னு ஓப்பன் பண்ணால் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. எனக்கு புரியல இது எப்படி நடக்குதுன்னு. இந்த ப்ராசஸ் எனக்கு புரியல. இஃப் யூ ஆஸ்க் மீ, அதுதான் என்னோடய ஃபஸ்ட் படம். அதுக்கப்புறம் நாங்கள் நானும் குமரனுமே 4-5 வீடியோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம். நானும் நிறைய பார்த்துட்டேன். நான் கார்ப்பரேட் வீடியோஸ் எடுத்துட்டேன், ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஸோ மெனி திங்ஸ் தட் ஐ ஹவ் டன். ஃபார் மீ குமார சம்பவம் இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒரு படத்தில் லான்ச் ஆகிட்டேன். ஓகே, லக்கி மேன் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன ஒரு படம். மக்கள் வந்து அந்த படத்தை இன்றைக்கும் தான் வீட்டில் நான் எங்கே பார்த்தாலும் லக்கி மேன் பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் நான் இப்போ உருவாயிட்டாங்க. இப்போயும் ரீச் ஆகிட்டு இருக்கு அந்த படம்ன்றது. ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ ஒரு பிளாக் பஸ்டர் இன்டர்வியூவாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, பிளாக் பஸ்டர்னா ஷோ பேரே பிளாக் பஸ்டர் தான். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே அவார்டு அந்த மாதிரியா, அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன். சரி அவார்டு வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு, அப்படியா எந்த அவார்டு இல்லை சார் பேரே அதான் அப்படின்னும் போது அங்கேயே வந்து நல்லா இருந்துச்சு. அது ஒரு கிரியேட்டராக இருக்கும் போது வந்துட்டு அதே மாதிரி தாத்தா வரும்னு சொல்லிட்டாரு, என்கிட்ட ஒரு காதல் கதைன்னும் போது அந்த எடிட்டுமே அங்கே சொல்ல கட் பண்ணி பார்த்தா பேரலாக இவங்களுக்கும் அவங்க அந்த மீட் பண்ணுறது ஒரு ரைட்டர் கூட அந்த லவ்வாக இருக்கட்டும். அங்கேருந்து அது சொல்லும் போது இப்போ நான் இப்போ ரிலிக்கல் வீடியோ நீங்கள் பார்த்துலாம் கேட்டால் ஒரு பொய் சொல்லிட்டேன், பார்க்கல. அப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது அதில் எவ்வளோ அர்த்தங்கள் உள்ள வரிகளாக இருக்குது. வழி இல்லாமல் வருங்காலம் இல்லை இப்படின்ற மாதிரி. அப்புறம் எப்படி சொல்கிறது, வேவ்ஸ், அதை வச்சு நீங்கள் எழுதிருக்கீங்க. நிறைய கதைகள் இருக்குது. உங்கள் வலிகளை பற்றி சொல்லலாமே. வலின்றது என்ன தெரியுமாப்பா, நமக்கு அந்த டைமில் அது ஒரு வலிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வலின்றது நீ ஸ்ட்ரக் ஆனால் தான் வலிச்சுக்கிட்டே இருக்கும், நீ மூவ் ஆனா வலிக்கவே வலிக்காது. ஸோ இப்போ இந்த விஷயம் இப்படி நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு நினச்சா அது வலி. எனக்கு இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத யோசித்து பார்த்தா உனக்கு தெரிஞ்சிடும். சரியா, இது திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது தான்
ஒரு விஷயம். இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், இத்தனை பேர் கேமராவில் இருக்காங்க, லைட் இருக்குது. இப்போ திடீர்னு அந்த மேலே இருக்கிற ஃபேன் டப்புன்னு கீழே விழுந்தது அப்படின்னா நம்மளால் அதை மாற்றவே முடியாது. அது விழுந்துருச்சுன்னா மாற்றவே முடியாது. நம்ம என்னென்னா ஐயோ இப்படி நம்ம விழுந்துருச்சு, நம்ம தலையில் விழுந்துருந்தா என்ன இருக்கணும் உட்காந்து இல்லை, நம்ம அந்த போன மொமெண்ட்டை நினச்சே நம்ம மைண்டில் வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும். ஸோ இயல்பாக வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்போ இது ஒன்று நடந்துருச்சு, இது நம்ம நினச்சது நடக்கலை, அது அந்த மொமெண்ட்டோட ரியாலிட்டி. ஓகே, இந்த கணத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது, இது இப்படி தான் இருக்குது, இதுதான் ரியாலிட்டி. இது வந்துருச்சுன்னா மைண்டில் உனக்கு அடுத்தது என்ன பண்ணுன்றது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எடுத்து கொடுத்துரும். ஆனால் நம்ம ஐயோ இந்த மொமெண்ட்டில் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இப்படியே போனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எதுவுமே நடக்கலை, எல்லாம் உன் மைண்டில் நடக்கிற விஷயந்தான். உன் கண் எதிர்க்க இருக்கிற ரியாலிட்டி என்னென்னா, இப்போ என் கூட சுகுமார் பேசிகிட்டு இருக்கான், பக்கத்தில் குமரன் உட்காந்துட்டு இருக்கான், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, 4 பேர் சுற்றி இருக்காங்க, இவ்வளோதான். நம்ம இங்கே இருக்கிற மைண்டை வச்சு இந்த வேலையே பண்ணாமல் வெளியில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் நம்ம யோசிக்கிறதுனால தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இது வந்து எனக்கு அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயம். நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லாத போது நான் எல்லாத்தையுமே பெயினாக நினச்சிருக்கேன். ஓகே, பட் அதுக்கப்புறம் நம்ம வளர வளர லைஃப்பில் நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, நீயே நல்லா யோசிச்சுப்பாரு, சிம்பிள் லாஜிக். நீ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கும், நீ 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சிட்ட, திருப்பி 5th ஸ்டாண்டர்ட் புக் படிக்கும்போது உனக்கு 5th ஸ்டாண்டர்ட் புக் ஈஸியாக தானே இருக்கும். ஆமாம், நீ அந்த மொமெண்ட்டை கடந்து போயிட்ட, சரியா? கடந்து போயிட்டு ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு டென்ஷனே இல்லாமல் திருப்பி அந்த புக்கை படிக்கும்போது அடைச்சா இதுக்காடா போயிட்டு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மேக்ஸ் எனக்கு அப்போ தெரியாமல் போயிடுச்சாரா அப்படின்னு. ஏன்னா அந்த மொமெண்ட்டில் அது உனக்கு வராதுன்னு நீ நினச்சி ஐயோ நமக்கு வரலேன்னு ஃபீல் பண்ணதுனால தான் அது உனக்கு வரல. நீ ஒரு மொமெண்ட்டை கடந்து போயிட்டு அது திருப்பி அதே விஷயத்தை ரீவிசிட் பண்ணும்போது உனக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால் நீ ஸ்ட்ரக் ஆகாமல் இருந்த அப்படின்னா லைஃப்பில் எதுவுமே வலிக்காது. ஃபிசிக்கல் பெயின், எஸ், ஃபிசிக்கல் பெயின் உனக்கு அடிப்பட்டது, உடல் உபாதைகள், எஸ். மனவலி அப்படின்றது என்னென்னா, நீ ரிலேஷன்ஷிப்பில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதை பொறுத்து. நீ எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். உங்ககிட்ட பேசுறதுனால இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பார்ப்பாங்க. குமரன் இன்னும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அது இருக்கும். இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஓகே, அது நடக்கலைன்னா ஐயோ நடக்கலையே, ஐயோ இப்படி நடக்கலைன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது, நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் பார்க்கவே மாட்டேன். ஓகே, ஸோ என்னென்னா இது இப்படி நடந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட், இந்த வாட் நெக்ஸ்ட்டுன்ற அந்த ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா உனக்கு லைஃப்பில் எதுவுமே பெயின் கிடையாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். என்னோட பர்சனலாக லாஸ் அப்படின்னு சொன்னேன்னா, என்னுடைய தந்தையினுடைய ஒரு லாஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 7 ஆஸ் யூ செட். அந்த டைமில் எனக்கு வந்து அது சூழ்நிலை புரியாத வயது. என்னுடைய ஒரு அம்மா, என்னோடய அக்கா, என் தாத்தா பாட்டி மட்டும்தான், என்னுடைய அங்கிள்ஸ் 2 பேர், இவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கைப்பிடிச்சு மேலே தூக்கிட்டு வந்த ஒருத்தனம். ஸோ என்னுடைய நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அது இப்போ நம்ம சிலத்துக்கெலாம் நம்ம பேர் வச்சுருக்கோம், ட்ராமா கீமா அப்படிலாம் பேர் வச்சுருக்கோம். பட் எனக்கு அந்த ட்ராமாவெல்லாம் அது தெரியல. ஏன்னா அதெல்லாம் தான் என்ன இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கு. ஓகே, புஷ் பண்ணிருக்கு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி அனுபவிக்கிறோன்னா அது நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, த மொமெண்ட் யூ லேர்ன் த லெசன், த பெயின் டிஸப்பியர்ஸ். ஸோ எனக்கு என்னென்னா, ஐ லேர்ன்ட் மை லெசன் இன் அ வெரி ஹார்ட் வே இன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் ஹியர். இது எனக்குன்னு இல்லை, வேர்ல்டில் எப்படி ஆப்பிள் மரத்துலேருந்து விழுந்தால் கிராவிட்டி எல்லாருக்கும் காமனோ, அதே இதுதான். இது சூப்பராக வந்து ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு அஜித் சார் படத்தில் தான் வரும், எல்லா கிரிமினலுக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அவன் யாருக்கிட்டே அடியாளாக இருப்பான், அப்புறம் அவன் பாசை போட்டு தட்டி அவன் பேரிடம். இது வந்து எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். சொல்லுவான், உங்கள் அப்பா அம்மாவை கேட்டால் நடந்திருக்கும், குமரன் வீட்டில் கேட்டால் நடந்திருக்கும், குமரனுக்கும் இதுதான் நடந்திருக்கும், எனக்கும் இதான் நடந்திருக்கும், எல்லாருக்கும் லைஃப்பில் இதுதான் நடந்திருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே பெயினாக பார்க்காம ப்ராசஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா பெயின் கம்மியாகிடுன்றது என்னோட ஃபீலிங். அவ்வளோ சிறப்புண்ணா. நீ ஒரு லெசன் மாதிரியே ஒரு கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக. இது பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ரீலேர்ன் பண்ணலாம் மாதிரி. அண்ட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நம்மளுக்கும் நிறைய லைக் பிரேக் த்ரூஸ் வந்திருக்கும், டேர்னிங் பாயிண்ட் நடக்குமா, நம்ம லைஃப்லேயும் ஒரு ட்விஸ்ட் நடக்குமா, எங்கேயாவது நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போவோமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். அந்த முதலடி எடுத்து வைப்பீங்களே, எவ்வளவோ அவங்கள வந்து கிண்டில் பண்ணிப்பாங்க முன்னாடியே, உங்களையே வந்துட்டு சுற்றி இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, நம்மளுடைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்மளை பிலீவ் பண்ணுவாங்க ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்றது. பட் சுற்றி இருக்கவங்க வந்து நம்ம நம்பாமல் எல்லாருமே அந்த மாதிரி வந்து நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது வாட் யூ ஃபீல் அண்ட் எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? இல்லை, இப்போது அதாவது இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா, அதுவும் இப்போ டைரக்ஷனோ இல்லை ஆக்டரோ என்னென்னா, ஒரு அந்த தேடல் இருக்குல்ல, ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இருக்குது அந்த ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. அது சில பேருக்கு 2 வருஷத்தில் நடக்கலாம், 4 வருஷம், 6 வருஷம். இந்த 6 வருஷத்தில் தேடலில் வந்து எப்படி இருக்குன்னா, மற்றவங்க பார்வைக்கு வந்து சும்மா இருக்க மாதிரியே இருக்கும்.
இப்போ ஒரு டைரக்டர் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஒரு 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 விஷயத்தை யோசிக்கிறாருன்னு வைங்களேன், சும்மா தானே இருக்கு இதை பண்ணேன் அப்படின்றவாங்க. இல்ல, ஒரு எவ்வளோ விஷயம் ஓடிட்டு இருக்கும் மைண்ட்ல. அதே தான் நடிக்கணும். அதுக்காக அவன் உட்காந்து நடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? வெளியே போய் 4 பேர் பார்க்கணும், ஒரு ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். இவர் பார்க்குறவர் மேலெல்லாம் நம்பிக்கை வரும். ஓகே, இவரை மீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு, ஓகே அடுத்த வாரம் படம் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் மைண்டில். அவரை முழு மூச்சா நம்பி அவர் கூட இருப்போம். பட் அது நடக்காது. இல்லைப்பா ஒரு 2 months தள்ளுது அப்படின்வாங்க. இதெல்லாம் பொய் கிடையாது. அவங்களுக்கும் 1000 விஷயங்கள் இருக்கும். ஸோ இது அந்த 2 months 2 years ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். போயிட்டு வீட்டுக்கு வருவோம், வந்தா எங்கே போனேன், சும்மா சுற்றிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் அது நியாயமும் கூட. எப்படி புரியும் அவங்களுக்கும்? நம்ம அந்த பக்கம் இருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்போம். ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு இண்டஸ்ட்ரி தெரியுது, உள்ள போயிட்டு வந்தனால அது புரியுது. ஸோ இது எல்லாம் யதார்த்தம்னு தான் நான் சொல்றேன். இதுதான் வழி. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறதே தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் புரியாம இருக்கிறது தான் ரியாலிட்டி. ஏன்னா சினிமாவில் அது உள்ள பார்த்தா தான் தெரியும். ஸோ அது நமக்கே போனோன்னு தான் நிறைய புரியுது. புரியாமலே எவ்வளோ இருக்கு. ஸோ இதை தாண்டி வெளியே உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அம்மா அப்பாக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேற வேற இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. டெஃபினெட்லி புரிய வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதுதான் ரியாலிட்டி. அப்படிதான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளை நம்பாம இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த இத்தனை பேரும் சுற்றி நம்பாமல் இருந்தாலும் நாம ஒருத்தர் நம்மளை நம்பிட்டே இருக்கணும். அதுதான் டாஸ்க். அப்போதான் அது நம்ம ஜெயிக்கும். அப்போதான் நம்ம ஓடுவோம், இல்லைன்னா நம்ம சோர்ந்து உட்காந்துருவோம். ஸோ அது பண்ணி தான் ஆகணும். இந்த படையப்பால வருது இல்லை, இந்த ஒரு லைன் வரும்ல, அதாவது தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல் அப்பான்னு வரும்ல, அது பில்டப்பே கிடையாது. அது ஆக்சுவலி ரியாலிட்டி. ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் நம்ம தாண்டினா தான் மேலே போகவே முடியும். தட்ஸ் த ஒன்லி வே. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் மேலே போய் சாதிச்சவங்க எல்லாருமே யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு சும்மா கேளுங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு கதை சொல்லி தான் ஆவாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றதே ஸ்பெஷல் கிடையாதுன்னு நான் பிலீவ் பண்றேன். எல்லாருமே அதை கோ த்ரூ. தட் இஸ் a வெரி காமன் திங். ஆமா, அதனால அதை அப்படிதான் வழி அப்படின்னு நினைச்சிட்டு ஜெயிக்கணும்னா அப்படிதான் வழி. தெர் இஸ் நோ ஈஸி மணின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அப்படிதான் நான் பிலீவ் பண்றேன். அப்படிதான் நான் இவ்வளோ வருஷமும் பார்த்தேன். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. எவ்வளோக்கு என்னை புஷ் பண்ணியிருக்கோ அதை புஷ் பண்ணும்போதும் இதான் வழி, வேணான்னா போ அப்படின்னு எனக்குள்ள நான் பேசிப்பேன். ஈஸியாக இருந்தால் எல்லாரும் பண்ணியிருப்பாங்களே. ஜெயிச்சவங்களே இதை தாண்டி தான் வந்திருக்காங்க. பண்றதா இருந்தா பண்ணு, அப்படிதான் நான் பேசிப்பேன். என்ன சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்குதே அப்படின்ற கேள்வி வரும். வேற இடத்துல கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் முடியாமலாம் முடியாது. முதல் வாய்ப்பு வேணா ஈஸியாக கிடைச்சிருக்கும். அடுத்து 2வது வாய்ப்பு, அதுக்கப்புறம் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப முக்கியம். முதல் வாய்ப்பு மட்டும் முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்ன்றது அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான். அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டரா நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதுதான் என்னோட ஆக்டிங். ஓகே, உங்க கண்ணில் பொய் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆக்டிங் வராது. நீங்க தப்பா ஆக்ட் பண்ணீங்கன்னா உங்க கண்ணில் தெரியும். யுவர் ஐஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் இண்டிகேட்டர். நீங்கள் அதை ஃபீல் பண்ணலன்னா உங்கள் கண்ணில் தெரியும். அது எப்படின்னே தெரியாது. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அந்த சீனில் டயலாக் பேசுகிறாங்க, அவங்க உணர்வுபூர்வமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இப்படின்றது கூட தெரியும். ஒன்றுமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், எங்கள் 2 பேருக்கும் கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக ரொம்ப பிடிக்கும் அவர், ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அதே மாதிரி கமல் சாரை பிடிக்கும்னா ஃபார் லேர்னிங் திங்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்கிறேன்னா எனக்கு நிறைய ஆக்டர்ஸை பிடிக்கும். ஸோ அதில் என்னென்னா, உன்னை போல் ஒருவனில் ஒரு பெரிய லெங்க்தி டயலாக் அவர் சொல்லுவார். மோகன்லால் சார்கிட்ட அந்த ஃபோனில் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லெங்க்தி சீனில் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் கண்ணிலேருந்து தண்ணி வரும். அதெல்லாம் ஒரிஜினலாக எழுதுது. அவர் அதை ஃபீல் பண்ணலன்னா அதை பண்ணவே முடியாது. திடீர்னு என்ன பண்ணுவார், கன் எடுத்து அவர் தாடியை சொரிஞ்சுப்பார். ஸோ ஹீ டஸ் ஸோ மெனி திங்ஸ் இன் தட். இது கமல் சருக்கு இது மாஸ்டரியே அவர் அச்சீவ் பண்ணிட்டார். சரியா, நான் ஒரு விஷயத்தில் எனக்கு மேதமை வந்துருச்சு அப்படின்னா கூட அதுக்கப்புறம் நான் சாதாரணமாக பண்ணால் கூட எல்லாரும் என்னை பெருசாக தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் கமல் சார் அப்படி கிடையாது. 100% அதை பண்ணுவார். ஏன்னா அவருக்கு என்னென்னா, பார்க்குற ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாது. இந்த கமல்னு ஒரு நடிகனை எதுக்காக பார்க்க வராங்கன்றது தெரியுதில்ல. ஸோ இன்னி வரைக்கும் கமல் சாருடைய படங்கள் நீங்கள் எது வேணால் பாருங்கள், அவர் கண்ணு பொய்யே சொல்லாது. அந்த ரோலுக்கான அதே மனுஷன்தான் மகாநதியில் அவரை பொண்ணு அப்படி பார்த்துட்டு அந்த ஆள் அவர் கண் கலங்கும் போது என்டையர் தேட்டர் நம்ம ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அழுதோம் தெரியுமா, அது அவர் தான். அதே மனுஷன்தான் குணால கடைசியில் பார்த்தா அந்த லவ்வரை தூக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு ஒன்று ஹி டஸ் சம்திங். அப்போ ஏன் 3ஆம் பிரிவில் அதே மனுஷன் தான் பண்ணது நம்ம கண் கலங்கிடும்.
அதே கமல்ஹாசன் தான். பட் அந்த கண்ணில் பொய் இல்லை. அந்த கண்ணில் பொய் இல்லைன்னா அந்த கேரக்டர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய சொல்லுவாங்க நெகட்டிவ் ஹேட்ரட் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன இவர் விஜய் அவருக்கு இமிடேட் பண்ணுற மாதிரி இருக்கு, ஏன் அப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஒரு தனி ஸ்டைல் பண்ணலாமே, இல்லைன்னா அவருடைய கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஹவு டு ஹேண்டில் இட்னா? நான் அதை பெருசாக தலைக்கு எடுத்துக்கவே மாட்டேன். ஒன் திங். ரெண்டாவது என்னன்னா, நான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம்ல கமல் சார், நான் ரொம்ப ஒரு நடிப்பில் ஒரு மகானாக பார்க்குறது அவரை தான். அவரை பார்த்து தான் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவரை பார்த்து தான் அப்படின்னே கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னோம். அவரே வந்து தன்னுடைய நடிப்பில் வந்து நிறைய சிவாஜி கணேசன் வருவாங்க, அதை விட அதிகமாக யார் நாகேஷ் சார் வருவாங்க, சார்லி சாப்ளின் வருவாங்க அப்படின்னு அவரே தன்னுடைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு மற்றவங்களோட சாயல் வரணும், இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு இடம் இருக்குது, அது தானாக அமையும். நம்ம அதை கான்ஷியஸாக பண்ணுறதும் இல்லை, அது தானாக ஒரு பொசிஷன் நம்ம 100% ஒருத்தனை மாதிரி பண்ணணும்னு நினச்சி பண்ணாலுமே ஃபியூ பர்சன்டேஜஸ் மிஸ் ஆகும்ல. அந்த மிஸ் ஆகிறது ஒரு கலவையாக சேர்ந்து ஒரு அடையாளம் உருவாகும். ஓகே. அண்ட் டெலிபரேட்டாக நாங்கள் இப்போ டிவியில் நாங்கள் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு கேப் இருந்துச்சு, அது நீங்கள் வாண்டடாக நீங்கள் விட்டீங்களா? அது ஆமாம், அது இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு டெலிவிஷனில் பார்த்த மாதிரி எங்களுக்கு வந்து இதில் ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி இதெல்லாமே ப்ரீ பிளான்டாக இருந்த மாதிரி இல்லை, ப்ராப்பர்லி என் மைண்டில் இருந்தது. அதாவது நம்ம பிளான் ஒன்று பண்ணுவோம், அது ஒன்று நடக்கும் இல்லையா. ஆனால் நான் பிளான் பண்ணபடியே அப்படியே நடக்கும், ஏதாவது கோடு போட்ட மாதிரி. இவ்வளோ வருஷம் வந்து நம்ம என்னெல்லாம் தேடணுமோ கிடைக்கல. பட் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸை விட்டுட்டு வரும்போது நம்ம விடுறதுக்குன்னு ஒரு 6 மாதம் எனக்கு தலையில் நிறைய ஓடிச்சு. தப்பு பண்ணிடக்கூடாது, விட்டுட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எடுக்கும்போது நான் வந்து ஓகே விட்டுறலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஒரு பிளான் போடுவோம்ல, ஓகே விட்டுறலாம், ஒரு 1 year 1.5 year கேப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் படம் வந்துடணும். ஆனால் இது எல்லாரும் சொல்கிறேன், அந்த 1 year ஒரு வருஷம் அப்படின்னு. ஆமா, 1 year மட்டும் டைம் எனக்கு அவ்வளவுதான் முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய அதுல இருக்கு. அதுக்கு மேல நான் வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ டுக் அ ரிஸ்க். ஆக்சுவலா பெரிய ரிஸ்க் தான். பட் நான் சொன்னேன் அந்த மாதிரி 1 year மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள ஏதாவது நான் பண்ணிடுவேன், படம் பண்ணிடுவேன் தானே கண்ணா. நம்ம யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு 10 minutes திருப்பி கூப்பிடுறா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க 1 hour கழிச்சு கூப்பிட்டா கூட அது அவசரமான கால் இல்லைன்னா யாரும் 10 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னா ஏன் இவ்வளோ லேட்டாக கூப்பிட்டா அப்படின்னா கேட்க மாட்டாங்க 99%. இப்போ என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த மொமெண்ட்டுக்கு தேவை ஒரு பதில் மட்டும்தான், சரியா? ஸோ இப்போ 1 year மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து ஒரு 5 years டைம் கொடு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சத்தியம் பெருசா தெரியும். ஸோ அதுதான் ஆனால் அந்த 1 year நான் ரொம்ப கால்குலேட்டடாக யோசிச்சேன். நானா ஒரு ரேண்டமாக சொல்லலை, அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய அதுக்கான கால்குலேஷன்ஸ் பண்ணி 1 yearல நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஒரு 1 yearல கரெக்டாக கிக் ஸ்டார்ட் ஆச்சு. 1 yearக்குள்ளே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் படத்தோட ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது இருக்குல்ல, அது முடிஞ்சு இன்னைக்கு ரிலீஸ்க்கு வந்தது. ஸோ அதுதான் இருக்கு. அண்ட் இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னீங்க, நம்ம ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு கேரக்டர் கதிர்னு சொல்லி ரீச் ஆனோம், வதந்தி சொல்லிட்டு நல்ல ஒரு நோட்டபுளான ஒரு ஃபேஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாய்ப்புகள் மறுபடியும் நம்ம தேடி போவோம், கேட்போம், வாய்ப்புகள் கேட்போம், யாராவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி பண்ணும்போது உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிடுறேன் அப்படின்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, இல்லை அவங்க சொன்ன ரோல்ஸ்ல உங்களுக்கு ஃபிட் ஆகாம அந்த மாதிரிலாம் வந்திருக்கு வாய்ப்பு. ஆக்சுவலாக சசிகுமார் சார் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆஃப்டர் வதந்தி தான் ஆக்சுவலாக, நல்ல ரோல்டா நீ பண்ணு அப்படின்னாரு. அப்போது நான் உடனே கதை கேட்டு எனக்கு அந்த ரோல் பெருசாக பிடிக்கல ஃப்ராங்க்லி. அண்ணன்ட்ட சொன்னேன், இல்லை சசினா ஆனால் அவர் ஃபோன்லேயே அவர் எவ்வளோ அழகாக சொன்னார்னா, நீ இந்த கதையை கேளு, நீ என்ன ஐடியாவில் இருக்க, நீ எந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டுட்டு பிடிக்கலன்னா நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அந்தளவுக்கு அவர் டிக்னிஃபைடாக அந்த அப்ரோச்சே அவ்வளோ அழகாக பண்ணார். அப்போ நான் கேட்டு அப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சிருந்தாரு அதை நோ சொல்றதுக்கு. நோ சொன்னாலுமே பிரச்சனை இல்லை, எவ்வளோ அழகா இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைண்ணா எனக்கு இது வேணாண்ணா, நான் ஏன்னா ஹீரோவை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய இடத்துல வாய்ப்பு கேட்டிருக்கேன், அவங்க கொடுத்தாங்கன்னா அதை நான் இனிமேல் பண்ணணும், இது கண்டிப்பாக அதுக்கு தடையாக இருக்கும்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். உடனே சரிடா ஓகேடா, நானுமே யோசித்தேன், பட் இருந்தாலும் ஒன்று தோணுச்சு, பட் கேட்டுறணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைண்ணா நான் வந்து இப்போ சீரியலை விட்டுட்டு படத்துக்கு போகிறேன் அப்படின்னோடனே என்னை முதல்ல வேணான்னு சொன்னது அவர் தான். அதை பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொன்னார். நீ எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு. இல்லைண்ணா அதெல்லாம் புரியுது, இருந்தாலே அதெல்லாம் கிடையாது, நீ பேலன்ஸ் பண்ணி பண்ணு அப்படின்னு அவ்வளோ உரிமையாக எனக்கு அட்வைஸ் பண்ணார்.
விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வெளில வர அந்த கார்ட்ஸ் எல்லாமே ஹிட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக இப்போ இன்னைக்கு கூட ரிலீஸ் ஆயிருக்கு காந்தி கண்ணாடி, பாலா அவர் நடிப்பில். அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட வரிசையில் இப்போ நீங்களும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா, இப்போ அந்த பிராண்டை நம்பியே இப்போ நிறைய கூட்டம் ஓடிட்டு இருக்கு பின்னாடி. அடுத்து பிக் பாஸ்ல வேற அவங்க பேர் ரெடி பண்ணிட்டு இருக்குன்றாங்க. வருஷம் ஏதாவது ஒரு போடும் போது சீசன் 9 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி இவங்க டிஃபால்ட் அந்த லிஸ்ட்ல. ஆமா, இப்பயும் கண்டிப்பா அவங்க என்ன ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்கல்ல, படம் ரிலீஸ் ஆன ஒரு கேண்டிடேட் எல்லாம் உள்ள வந்துருவாங்க. அப்ப நீங்களும் உள்ள வந்துருவீங்க. வெற்றிகரமா 50வது நாள் குமாரசம் போது அங்க கொண்டாடுவீங்க. இப்பெல்லாம் நடக்கும். இல்ல, நீங்க கேள்வி கரெக்டா முடிக்கல. இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹிட் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து அடுத்து அது ஒரு பக்கம் பிளஸ் பிக் பாஸ் ரெண்டுமே சேர்ந்து சொல்லிட்டேன். சரி, எல்லா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அதில் விஜய் டிவிலேருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஹிட் ஆகட்டும். எல்லார் படமும் நல்லா இருந்தால் நல்லது தானே. தமிழ் சினிமாவுக்கும் நல்லது தான். நம்மளும் சரி, நாங்களும் ரசிகர்கள் தான். நம்ம எல்லாருமே சினிமா ரசிகர்கள் தான் இல்லையா? நம்ம இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக சினிமாவுக்கு தான் போவீங்க இஃப் யூ ஹேவ் ஃப்ரீ டைம். நாங்களும் அதுதான். ஸோ எல்லாருமே நல்ல படங்கள் வந்தால் உடனே அந்த படம் நல்லா இருக்கான் போய் பாருன்னு ஹாப்பியாக பேசிக்கிறதும் நம்ம தானே. நம்ம மட்டுமே படம் நடித்து நம்ம மட்டுமே படம் எடுத்து நம்மளே மட்டுமே பார்த்துக்க போகிறோம். ஸோ எல்லார் படமும் ஓடட்டும், அது ஹாப்பி தான். இன்னும் அதுவும் ஒரு சுயநலம் தான். தமிழ் சினிமா நல்லா வளரட்டும்ன்றது ஒரு சுயநலம் இருக்குது. ஓகே, அது ஹாப்பி தான். எல்லாரும் நல்ல படம் எடுக்கட்டும், நல்லா ஓடட்டும். எங்கள் படமும் நல்லா ஓடணும். அதில் நான் ஜெயிச்சா என் படமும் ஜெயிக்கும், எல்லாரும் ஜெயிப்போம். இந்த படம் ஜெயிச்சா நான் ஜெயிப்பேன், வைஸ் வர்ஸா. ஸோ ஹாப்பி தான். அண்ட் பிக் பாஸும் பேர் அடிப்படுது ஏதாவது கூப்பிட்டுருக்காங்கன்னா? இல்லை, பிக் பாஸ்க்குலாம் எனக்கு கால் வரல. இல்லை அது ஓகே, மேபி வந்தா போவீங்களா? இல்லை, இப்போ எப்படி நான் அடுத்து படம் பண்ணி வெளியே இருக்கணும்னா, ஸோ உள்ளே திருப்பி நான் போய் இந்த நேரம் உள்ளே உட்காந்துருந்தேன்னா வெளியே வர வாய்ப்பு என்னன்னு கூட எனக்கு தெரியாமல் போயிடும். ஸோ குரூஷியலான டைம் இது. உள்ள நரேஷன் கேட்கறதுக்கு, ப்ரொடியூசர்ஸ்லாம் உள்ள வரதுக்கு ரெடினா, டைரக்டர் உள்ள வரதுக்கு, இதுக்கெல்லாம் அனுமதி பிக் பாஸ்ல கொடுத்தாங்கன்னா தாராளமா பிக் பாஸ் போகலாம். வீட்டுக்குள்ளேயே எடுக்கிற மாதிரி ஒரு படமும் ஒரு கதையும் வந்து ஒரு நல்ல ஜிம் கொடுத்துட்டீங்க, கரெக்டாக டயட்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ப்ராப்பர் குக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்து சிறப்புண்ணா. ஸோ செப்டம்பர் 12 படம் பார்க்குறவங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய டீகோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் உங்ககிட்ட நாங்கள் மரியாதையாக இருப்போம். அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் நாங்கள் டெலீட் பண்ணுவோம். அடுத்த படத்துக்கும் நாங்கள் இதே மாதிரி எக்ஸைட்டடாக பேசுவோம். அப்படிலாம் ஒன்றுவேன் படம் பார்த்துட்டு நீ கூப்பிடல, படம் பார்த்துட்டு போஸ்ட் ரிலீஸில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி. இல்லை, எனக்கு இன்னொன்றுமா பிஃபோர் தட் நாங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புகிற சில விஷயங்கள் சொல்லுவோம். இது வந்து குமரனோ பாலாஜி வேணுகோபால் மட்டுமே சம்மந்தப்பட்ட படம் கிடையாது. இதில் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வேலை பார்த்துருக்காங்க. இந்த படம் ஒரு புதுசான ஒரு கதை, ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு கதையை ஒரு வித்தியாசமான ப்ரெசன்டேஷனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அது மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இவால்விங் ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு படம் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பி இதை பண்ணியிருக்கோம். எங்கள் மியூசிக் டைரக்டர் அச்சு ராஜாமணி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ரீரெக்கார்டிங் அண்ட் சாங்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறது. அண்ட் படத்தோட பிகினிங்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் இந்த படத்தில் கதை இருக்கும். ஸோ லாஸ்ட் ஷாட்னா என் டைட்டிலோட எண்ட் வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டோன்ட் மிஸ் த ஓப்பனிங் சீன் ஆஃப் த ஃபிலிம். அது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் டில் தி எண்ட் வரைக்கும் என் டைட்டில் வரைக்கும் படத்தை பார்த்துட்டு ஒரு முழுமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறோம். பெருமளவு வந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ.